தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 2ஆம் இடத்தில் வக்ரகதி அடையக்கூடிய அந்த குரு பகவான் மேஷ ராசி என்பர்களுக்கு, அதாவது பாக்யஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் கூட. இந்த 2 ஸ்தானங்களுக்கு உண்டான அந்த குரு பகவான் மேஷ ராசி என்பர்களுக்கு மே மாதம் 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வந்தாச்சு. பெயர்ச்சியாகி வந்த அந்த குரு பகவான் அடுத்து ஒரு 4 மாதங்களுக்கு அக்டோபர்ல இருந்து அந்த வக்ரகதி அடைகிறார். இது மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். மற்றவர்கள்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்திற்காக வாழக்கூடியவர். அதிலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் எந்த விதத்திலையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. அதுவும் புதிதா திருமணமாகி வந்த பெண்களை இந்த மேஷராசி அன்பர்கள்
அப்படி பார்த்துப்பாங்க. தன்னுடைய உள்ளங்கையில வச்சு காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த மேஷ ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதுவும் கடந்த ஒரு 2 வருடங்களாக என்னைக்கு அந்த மேஷ ராசியில அந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி வந்தாரோ அதிலிருந்து சில துன்பங்கள், சில தேவையில்லாத விரயங்கள், இப்படி கடந்த ஒரு 2 வருடத்திற்கும் மேலாக இடைவிடாத ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாத நபர்களாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவு பாத்தீங்கன்னா அந்த முடிவால யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க எடுக்கிற முடிவு கூட சில நேரத்துல தவறுதலாக போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கும் போது சில பேர் மாட்டிருப்பீங்க. அடுத்து தொழில் செய்யும் போது அதிக கடன்கள் மூலமாக தொழிலுக்காக வட்டிக்கு கொடுத்தே உங்களுடைய தொழிலினுடைய வருமானம்ன்றது இன்றைய அளவுல ஒரு 0 பேலன்ஸா தான் இருக்கும். தொழிலிருந்து ஏதாவது ஒரு வருமானம் எடுத்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்க இந்த மேஷராசி என்பவர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்து குடும்பம் சம்பந்தமாக சொல்லும் போது குடும்பத்துல நிறைய உங்களுடைய அரவணைப்பே பாத்தீங்கன்னா சில பேரு பல பேருடைய பிரிவினைக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆளாகப்பட்டதுதான் சொல்லணும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு அரவணைச்சு போறீங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்திருக்கும் கடந்த காலத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். தன்னுடைய ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதாவது மேஷ ராசியை நோக்கி பயணிக்கிறார். ரொம்பலாம் பெரிய அளவுக்கு கிடையாது. 4 பாதங்கள் மட்டுமே கடந்து வராரு இந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது. அதனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வரவுகள் எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த காலகட்டத்திலயும் நீங்க பெரிதாக பயப்பட வேண்டாம். நமக்கு எங்க வரவுகள் எல்லாம் வராம போயிடுமோ. ஏன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதம் காசு வருது, இன்னொரு மாதம் வருமானம் வரமாட்டேங்குது. இப்படி நீங்க ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் அந்த தொழிலில் இருந்து வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனால் அந்த வருமானங்கள் உங்களுடைய சொந்த செலவிற்கு இல்லாமல் மற்றவர்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சூழ்நிலைகள் அமைய போகுது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. மேஷ ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த குரு வக்ரகதி அடையும் போது பெரும்பாலான கடன்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது பெருமூச்சு விடுறீங்க இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். அப்பாடா இந்த மாதத்துலயாவது நம்ம கடன் அடைச்சிடுவோமா அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடுறது நல்லா தெரியுது. ஏன்னா நீங்க தான் இந்த வாழ்க்கையில நிறைய கடன்கள் வாங்கி வாங்கி ஏண்டா இந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்ற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க. இந்த கடன்கள் எல்லாம் உங்களுடைய சொந்த செலவுக்காக கடனை வாங்கி நான் 4 ஏக்கர் வாங்கி போட்டேன், இல்ல கடன் வாங்கி என்னுடைய குடும்பத்துக்காக நகைகளா சேர்த்தேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக தான் நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த தொழிலும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி தான் இருக்குது மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இவர்களுக்கு பெரும்பாலான கடன்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். ஏன் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது? அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியம், அந்யோன்யம், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையே வேண்டாம், ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு, பெரிய பசங்களா ஆயாச்சு, அப்படி இருந்தும் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கை அங்க இல்ல, நான் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், அதாவது ஒரு சடனா எடுத்த முடிவு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சந்திக்காத அவமானங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த என்னைக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்களோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா உங்க தலை மேல பெரிய இடி மேல இடி விழற மாதிரி
ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த குடும்பம் ரீதியாக மிகப்பெரிய ஒரு துயரங்களை தான் கொடுத்துட்டு இருக்குது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குடும்பத்துல இருந்து பிரியக்கூடியவர்கள் சின்ன ஒரு முன் யோஜனையினால பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி வக்ரம் அடைகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரய ஸ்தானாதிபதியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய செலவுகளை செஞ்சிட்டு இருந்தீங்களோ பரணி நட்சத்திர அன்பர்கள், சொத்துக்காக நிறைய கடன்கள் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடனில் இருந்து வெளிப்பட முடியுதா உங்களால? முடியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அந்த கடனை கட்டிட்டு இருக்கிறீங்க. சேம் இஎம்ஐயா தான் கட்டிட்டு இருக்கிறீங்களே ஒழிய அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட்டணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. வருமானம் வரது எல்லாம் உங்களுடைய கடனுக்கு மட்டுமே செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. குரு வக்ரகதி அடையிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய கசப்பான தன்மைகள், இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேருங்க வேலையை விட்டாச்சு, எங்களால வேலையை விட்டது தவிர வேற எந்த ஒரு சம்பவமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. ஒரு பதவிக்காக நான் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்காக நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சேன், அந்த ப்ரமோஷன் அவங்க இது பண்ணல, என்னைய டெர்மினேட் பண்ணக்கூடிய அளவிற்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் போட்டு விட்டு என்ன வேலையை இழக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு பெரும் ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தான் நீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியாலாம் வேலையில நிறைய வேலை வாய்ப்பு இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா வந்த சான்ஸ விட்டுருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மே மாதத்துல இருந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனா நீங்க இங்க நமக்கு ப்ரமோஷனும் வருமானமும் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு ரொம்ப ஸ்லோ டவுனா ஆகி உங்களுடைய டிசிஷனை எடுக்கும் போது இங்க வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் வரவும் உங்களுக்கு அந்த நிலை குலைந்த சூழ்நிலை, நான் முதலே சொன்ன மாதிரி சில பேர் நிறைய வேலை இழந்து கடன்களை வாங்கி நிலை குலைந்த சூழ்நிலையில இருப்பீங்க. அது எல்லாமே இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு தேவையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவா சொல்லணும்னா இந்த காலகட்டத்துல நீங்க சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது குடும்பத்திற்காக நீங்க சிந்திக்கக்கூடிய நேரம். இது நாள் வரைக்கும் கணவரை நம்பி இருந்த பெண்கள் எல்லோருமே குடும்பத்திற்காக நானும் ஏதாவது செய்யறேன், என்னுடைய தொழிலும் ஏதாவது ஒண்ணு யூஸா இருக்கட்டும், ஏன்னா எத்தனை நாள் தான் ஒருத்தரே அந்த குடும்பத்திற்கு போராடுவார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல எல்லா ராசி அன்பு பெண்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்படியாகப்பட்ட இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும், ஏன்னா நீங்க பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள், உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள், உங்கள் கணவர் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லோருமே உங்களை அவ்வளவு ஒரு அவமானப்படுத்திருப்பாங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஏண்டா நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க மேஷ ராசி பெண்கள். இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் தாங்க. நீங்க துணிந்து செயல்படுங்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை தொடக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது மேஷ ராசி பெண்களுக்கு. வேலையை இழந்தவர்கள், ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம், நான் வேலையை போயிடுச்சு, எனக்கு கடந்த பிப்ரவரியில இருந்து வேலைக்கு போயிடுச்சு, நிறைந்த ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறேன், எனக்கு இந்த குரு வக்ரகதி அடையும் போது வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொலைதூர பயணம்ன்றது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வரமாக இருக்க போகுது. இந்த வரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த மேஷ ராசி பெண்கள் எட்டாத ஒரு வெற்றியையும் கையில பிடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. மேஷ ராசியில இருக்கக்கூடிய வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வெளிநாட்டுல வெளியூர்ல இந்த மாதிரி அம்மா அப்பாவை பிரிந்து அடுத்து குடும்பத்தை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய, ஃபேமிலியை ஷூட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க அதை சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைந்த வருமானம், புகழ்பெற்ற ஒரு பதவி எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தார்னா 100% பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது. அதுல எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லை. அது இல்லாம இயல்பு நிலையில இருக்கிறார், அவருடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கணும், எங்களுடைய தசாபுத்தியை பார்க்கணும் விரும்புறவங்களோ
நினைக்கிறவங்களும், உங்களுக்கு ஜாதகம் இல்ல, ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி, எண் கணிதப்படி ஜாதகம் ஒரு பலன்களை சொன்னாலும் சில பேருடைய பெயர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுவார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய சந்ததியினரும் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூமராலஜி படி பெயர் வைக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.